குட் மார்னிங் மேடம். என் மேல நீங்க இன்னும் வருத்தமா தான் இருக்கீங்கன்னு புரியுது. அதனால தான் என் கூட சேர்ந்து கிளம்பி வராம நீங்க முன்னாடியே பைக்ல வந்துட்டீங்க. சார் வாங்க பாலாஜி. என்ன கையில ஸ்வீட்டு? முகமே பிரைட்டா இருக்கு. என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ் சார். அதை உங்ககிட்டயும் மேடத்துக்கிட்டையும் தான் முதல்ல சொல்லணும். கொஞ்சம் மேடம் ரூமுக்கு வரீங்களா சார்? தாராளமா. ஒரு நிமிஷம். வரேன். போங்க. அக்கா, இந்த இன்வாய்ஸ் தாங்க சொன்னேன். டிரான்ஸ்போர்ட் பில் மாதிரி தெரியுது. ஆனா நம்ம அந்த நேரத்துக்கு யாருக்கு என்ன அனுப்பணும்னு எந்த டீடைல்ஸுமே இல்ல. இரு, நான் செக் பண்றேன். ஆமா சரவணா, இதுல எந்த டீடைலும் கிளியராவே இல்லையே. மேடம் உள்ள வரலாங்களா? கபிலன், என்ன வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பாலாஜி, நீங்களும் வாங்க. நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா வச்சு பாலாஜி ஒரு குட் நியூஸ் சொல்லணுமா? பாலாஜி என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் சார். முதல்ல உங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த குட் நியூஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸில் இருக்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன் சார். எனக்கு பையன் பிறந்திருக்கான் சார். ஓ மேடம், ஸ்வீட் எடுத்துக்கங்க மேடம். கங்க்ராட்ஸ் பாலாஜி. தேங்க்யூ மேடம். சார் நீங்க எடுத்துக்கங்க சார். கங்க்ராட்ஸ் பாலாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எடுத்துக்கங்க சார். கங்க்ராச்சுலேஷன் பாலாஜி. தேங்க்யூ சார். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? நார்மல் டெலிவரி தானே? நல்லா இருக்காங்க சார். நார்மல் டெலிவரி தான். பையன் என்ன மாதிரியே இருக்கிறதா எங்க அம்மா சொன்னாங்க சார். பொதுவா பெண் குழந்தைங்க அம்மா மாதிரியும் பசங்க அப்பா மாதிரியும் இருப்பாங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்லயும் குட்டி பாப்பா வரப்போதில்ல சார்? ஆமா பாலாஜி. ஒன் செகண்ட் பாலாஜி. ஓகே மேடம். பாலாஜி, இந்தாங்க. மேடம் எதுக்கு மேடம் இதெல்லாம்? வெச்சுக்கோங்க. எங்க சார்பா உங்க குட்டி பையனுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுங்க. அப்புறம் 20 நாளைக்கு லாஸ் ஆஃப் பே இல்லாம உங்களுக்கு நான் லீவ் கொடுத்துறேன். நீங்க உங்க குழந்தையோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி டைம்ல உங்க வைஃப் கூட இருந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. மேடம், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நானே உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்லாம் எதுக்கு பாலாஜி? நீங்கெல்லாம் இந்த கம்பெனியோட பில்லர்ஸ். உங்களுக்காக மீனாம்பிகா கிரானைட்ஸ் இது கூட பண்ணாதா? நீங்க உங்க குழந்தையோட போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. சரிங்க. அக்கா, அப்ப எனக்கு குழந்தை பிறந்தாலும் 20 நாள் தான் லீவா? எங்க உங்க அக்காவோட தாராள மனசு உங்களுக்கு தெரியாதா சரவணன்? கம்பெனி ஸ்டாஃப்கே 20 நாள் லீவுன்னா பிறக்க போறது அவங்க தம்பியோட குழந்தை. அதெல்லாம் தாராளமா லீவ் கொடுப்பாங்க இல்லையா புனிதா? சரி, ஓகே. இன்னைக்கு எம்எம் பில்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன். வரேன். சரி. அக்கா, என்ன மாமா முகமே சரியில்லை? ஏதாவது பிரச்சனையா? டெய்லி உன் மாமா குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரை கலந்துருக்காங்கன்னு சொல்லி வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமாக்கா. அப்பல இருந்தே இப்படிதான் இருக்காரு. நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்கன்னு கபிலன் நினைக்கிறாரு. நான் யாருக்காக பேசுறதுனே எனக்கு தெரியல சரவணா. அக்கா, என்ன இருந்தாலும் நீங்க மாமாக்காக தாங்க பேசியிருக்கணும். அதுதான் கபிலனும் சொன்னாரு. ஆனா நான் அம்மா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு தான் கபிலன் அமைதியா இருக்க சொன்னேன். அதுல இருந்து உன் மாமா ரொம்ப அமைதியாயிட்டாரு. உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாரு? என்கிட்ட நல்லா தான் பேசுறாரு. ஆனா எங்களுக்குள்ள ஒரு விலகல் உருவாயிட்ட மாதிரி தோணுது. அக்கா, இப்படி ஃபீல் ஆகும் போதே மாமா கிட்ட பேசிருங்க. இதை இப்படியே வளர விடாதீங்க. அது இன்னும் உங்களை விலக வைக்கும். மனசு விட்டு பேசுறீங்கக்கா. அதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. அப்பா, என்னம்மா? டேப்லெட்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா.
நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் போய் தேவைப்படுற மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கலாம். சும்மா சும்மா அவனை தொந்தரவு பண்ண வேண்டாமா? எப்பவும் அண்ணன் தானப்பா டேப்லெட் வாங்கி தருவாரு. ஐயா உள்ள வரலாங்களா? அடட, ராமநாதனா, வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா சரி இருக்கேன். சரி. அமுதா, அப்பா. போய் காஃபி எடுத்து வா. சரிப்பா. அப்புறம் உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ நல்ல செய்தியோட வந்த மாதிரி தெரியுது. ஏதோ போகுதுங்க ஐயா. கம்ப்யூட்டர் வழியாவே பொண்ணும் பையனும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி கல்யாண தரகர் வேலையெல்லாம் ஃபுல்லா கம்ப்யூட்டர்லயே பாத்துக்கலாம். ஓ, என்னதான் இருந்தாலும் மனுஷங்களை எடை போட்டு 2 குடும்பங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி வருமா? சரியாதான் சொல்றீங்க. அதனாலதான் என் பொண்ணு அமுதாவுக்கு உங்க மூலியமா மாப்பிள்ளை பார்க்கலாம்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா. ஐயா உங்க பையனையும் மருமகளையும் காணுங்க ஐயா. அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல தகவல் எதுவும் சொன்னாங்களா? ஐயா நானும் ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேங்க ஐயா. இந்தாங்க காஃபி. நன்றிம்மா. ராமநாதா, இப்ப விஷயத்த சொல்லு. அமுதாவும் இந்த விஷயத்தை கேட்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுல அமுதா ஜாதகத்தை பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஜாதகம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அமுதாவை போட்டோல பார்த்த மாப்பிள்ளை உடனே ஓகே சொல்லிட்டாரு. அதான் இப்ப அவங்க சைடுல இருந்து பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க. நீங்க ஒரு நல்ல நாளா சொன்னீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷம் ராமநாதா. நான் என் பையன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் கலந்துட்டு ஒரு நல்ல நாளா சொல்றேன். ஐயா நல்ல குடும்பம். அந்த குடும்பத்து பையன் மட்டும் நம்ம அமுதாவுக்கு அமைஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட கலந்து சொல்லுங்க. நானும் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிடுறேன். அப்போ நான் வரேங்க ஐயா. சந்தோஷம்ப்பா. வரேங்க ஐயா. ஏமா, கபிலன் போன் ரிங் ஆகிட்டே இருக்கு. கபிலன் எடுக்க மாட்டேங்கிறானே. அப்பா அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ட்ரை பண்ணுவோம். மாமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அமுதா என்ன பண்றா? போன்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாலே, சரியாயிடுச்சா? அதெல்லாம் சரியாயிடுச்சுமா. புனிதா, நான் கபிலனுக்கு போன் பண்ணேன், அவன் போனே எடுக்கலையே. மாமா அவரு ஒரு கிளைண்ட் ஒருத்தரை பார்க்க போயிருக்காரு. அதான் போன் அட்டென்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன் மாமா, கபிலன் கிட்ட ஏதாவது சொல்லணுமா?